மாணவர்களுக்கு வணக்கம். இது முக்கோணவியல் என்ற தலைப்பில் பயிற்சி 6.3 கேள்வி எண் 5 மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களிலுள்ள 2 கப்பல்கள் 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. கலங்கரை விளக்கத்தின் உயரம் h மீட்டர். இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன எனில் 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 4h/√3 மீட்டர் என நிரூபிக்க. மாணவர்களே, ஒரு சில கேள்விகளில் கேள்விக்கான தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்ம 4h/√3 மீட்டர் அப்படின்ற விஷயத்தை நாம் நிரூபிக்க வேண்டும். சரி, நம்ம தீர்வை பார்க்கலாம். தீர்வு: ஒரு கலங்கரை விளக்கு தெரியுது, 2 கப்பல்கள் தெரியுது. முதல் கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படின்ற புள்ளியில் இருக்குது. இரண்டாவது கப்பல் சி என்ற புள்ளியிலையும், கலங்கரை விளக்கத்துக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு எங்கே பி என்ற ஒரு புள்ளியில். சரி, ஏ என்ற புள்ளி என்னது? கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி அப்படின்ற ஒரு புள்ளி ரெட்டில் வச்சுருக்கோம் பாருங்க. ஏபின்றது என்ன? கலங்கரை விளக்கத்தின் உயரம் h மீட்டர். அடுத்தது 2 கப்பல்களும் கலங்கரை விளக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் அமையுதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? சரி, இப்போ இறக்க கோணம் எங்கிருந்து பார்க்குறாங்க? மேலேருந்து பார்க்குறாங்க. அப்போ கோணம் எப்படி உருவாகும்? ஆம், எஃப் என்ற ஒரு கோடும் டிசி என்ற ஒரு கோடும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இணை கோடுகள், பேரலல் லைன்ஸாக இருக்கும். அடுத்தது முதல் கப்பல் எப்படி பார்க்குறாங்க? ஆம், 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ பியிலிருந்து சியை பார்க்குறாங்க 30 டிகிரி கோணத்தில். சார், கீழேயும் 30 டிகிரி உருவாகும். ஏன் அப்படின்னு சொல்ல முடியும் மாணவர்களே? ஆம், 2 இணை கோடுகளுக்கு நடுவில் நம்ம ஒரு குறுக்கு வெட்டி வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கோணங்களும் சமமாக இருக்கும். ஏன்? உள்ளெதிர் கோணங்கள் அல்லது வர்டிக்கல் அப்போசிட் ஆங்கிள் என்று சொல்வோம். அதே போல் பியிலிருந்து டி இன்னொரு கப்பலையும் பார்க்குறாங்க இல்லையா? எவ்வளோ டிகிரி கோணத்தில்? 60 டிகிரி கோணத்தில். அதே போல் இந்த கீழே இருக்கிற கோணமும் பார்த்தீங்கன்னா 60 டிகிரியாக இருக்கும். மாணவர்கள் நல்லா பாருங்கள். முதல்ல சி என்ற ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, டி கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏனென்றால் கோணம் மேலேருந்து 30 டிகிரி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பொருளை தான் நம்ம 30 பார்க்க முடியும், கொஞ்சம் தூரமாக இருக்கிறத 60 பார்க்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கப்பல்கள் ஒரு கப்பல் பக்கமாகவும் கலங்கரை விளக்கத்துக்கு இன்னொரு கப்பல் கொஞ்சம் தொலைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிஏக்குள்ள தொலைவும் ஒய் ஏடிக்கு நடுவே உள்ள தொலைவும் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு XY நம்ம கண்டுபிடித்தால் வர்ற பதிலானது, தீர்வானது 4h/√3 மீட்டர் வருதான்னு நம்ம பார்க்கணும். வந்துச்சுன்னா நிரூபணம் ஆயிரும். சரி, இந்த படம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அந்த படத்திலிருந்து அந்த முக்கியமான கோணங்களை மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம். ரைட், இப்படி தான் இருந்தது இல்லைங்களா? ஏபி என்பது கலங்கரை உயரம், சி என்ற இடத்துல ஒரு கப்பலும் டி என்ற ஒரு கப்பலும் இருந்தது இல்லையா? அதே போல் எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன? செங்கோண முக்கோணம் பிசிஏ எங்கே சார் இருக்குது பாருங்கள். இதுதான் பிசிஏ. அதிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். எங்கேருந்து? கொடுத்துருக்கிறதுலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். பிசிஏ எத்தனை டிகிரி கோணம்? 30 டிகிரி கோணம். பிசிஏ 30 டிகிரின்னா பிசிஏவுக்கு எதிர்பக்கம் அந்த 30க்கு எதிரில் என்ன இருக்குது? ஏபின்ற உயரம் இருக்குது h மீட்டர். கோணம் பிசிஏவுக்கு அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது? சிஏன்னு இருக்குது, அது எக்ஸ் மீட்டராக இருக்குது. சரி, எதிர்பக்கமும் கொடுத்துருக்காங்க ஹெச் என்று, அடுத்துள்ள பக்கமும் கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கோணவியலில் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ, முக்கோணவியல் விகிதம் எங்கே சார் என்ன சார் வரும்? tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க மாணவர்களே, சிஏவும் ஏசியும் ஒன்று தான் அடுத்துள்ள பக்கத்தில் பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, அடுத்தது தீட்டாவின் மதிப்பு என்ன? 30 டிகிரி. எதிர்பக்கம் என்ன? h மீட்டர். அடுத்துள்ள பக்கம் x மீட்டர். tan 30 மதிப்பு என்ன? மறக்கக்கூடாது, 1/√3.
tan 30 மதிப்பு 1/√3 ஈக்குவல் டு h/x அப்படியே எழுதிக்கிட்டோம். அடுத்து சார் குறுக்கு பெருக்கல் x மேலே போகும், √3 இந்த பக்கம் போகும். ஸோ 1 × x h√3. சரிங்க சார். ஸோ நம்ம எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சி என்ற கப்பல் கலங்கரை விளக்கத்திலிருந்து √3h என்ற தூரத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு சார். அடுத்தது செங்கோண முக்கோணம் BDA இங்கிருந்து சார் இருக்குது. இந்த சைடில் இருக்கிற கோணம், ரைட் சைடில் இருக்கிற கோணம் மறுபடியும் பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிற கோணத்தை நம்ம பார்க்க போகிறோம். BDA = 60 டிகிரி. அப்போ BDAவுக்கு எதிராக என்ன சார் இருக்குது? AB என்ற பக்கம் மறுபடியும் h மீட்டர் தான் இருக்குது. BDAவுக்கு அடுத்துள்ள பக்கம் DA y மீட்டரில் இருக்குது. சார் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா என்ன நம்ம ஏற்கனவே தெரியும், tan தீட்டா. ஸோ tan தீட்டா AB/DA. தீட்டாவின் மதிப்பு என்ன சார்? இதுக்கு 60 டிகிரி ஈக்குவல் டு h மீட்டர் பை y மீட்டர். சார் எக்ஸில் இங்கே ADயின் தூரம் y மீட்டர். tan 60 மதிப்பு என்ன? மாணவர்களே, tan 60 மதிப்பு √3. நம்ம எழுதிட்டோம், √3 = h/y எழுதியிருக்கிறோம். அடுத்து சார் y மேலே போயிடும் அண்ட் √3 கீழே வந்துடும். அப்போ என்ன சார் வரும்? y = h/√3. yன்றது என்ன? கலங்கரை விளக்கத்திலிருந்து இரண்டாவது கப்பலின் தூரத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதல் கப்பலின் தூரம் கண்டுபிடிச்சிட்டோம், இரண்டாவது கப்பலும் எவ்வளோ தூரத்துலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் நம்ம கூட்டினால், மாணவர்களே, இரண்டையும் கூட்டினால் இரண்டு கப்பல்களுக்கு இடையேயான தூரம் தெரியும். அப்போ எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டினா எக்ஸ் என்ன இருக்குது? √3h கூட்டல் h/√3. சரிங்க சார். அடுத்த ஸ்டெப் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா h என்பது பொதுவாக இருக்குது பாருங்கள். அப்போ பொதுவாக எடுத்துட்டோம்னா √3 கூட்டல் அதில் இருக்கிற h நம்ம பொதுவில் எடுத்துட்டோம்னா 1/√3. சரிங்க சார். அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. மாணவர்கள் நிறைய தவறு பண்ணுவீங்க. மாணவர்களே, √3 இருக்குது, நம்ம ஆக்சுவலாக என்னென்னா எல்சிஎம் எடுக்கணும். மீ/வான்னு சொல்லுவாங்க இல்லையா, மீச்சிறு பொது வகுத்தி. ஸோ √3 பெருக்கினால் 3 கிடைக்கும், பை √3 ப்ளஸ் 1/√3. அப்போ √3 பொதுவாக இருக்கும். அந்த பொதுவாக இருக்க √3 எழுதிட்டோம்னால் மேலே 3 கூட்டல் 1 வரும். 3 1 கூட்டினா 4/√3. மாணவர்களே, என்ன கேட்டிருந்தாங்க? x + y = 4h/√3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 4h/√3 மீட்டர் ஆகும். என்ன கேட்டிருந்தாங்களோ நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம நிரூபித்தாச்சு. பயிற்சி 6.3 கேள்வி எண் 5 சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரியுதுனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய மாணவர்கள் இதில் பயன்பெறட்டும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.